அண்மை செய்தி 15வது ஊதிய குழு பேச்சுவார்த்தையை உடனடியாக தொடங்க கோரி அண்ணா தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கோட்டையை நோக்கி அண்ணா தொழிற்சங்கத்தினர் பேரணியாக புறப்பட்டிருக்கிறார்கள். 15வது ஊதிய குழு பேச்சுவார்த்தையை உடனடியாக தொடங்க கோரி அண்ணா தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை பல்லவன் இல்லத்தில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் 7 கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 15வது ஊதிய குழு பேச்சுவார்த்தையை உடனடியாக தொடங்க கோரி அண்ணா தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 7 கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்லவன் இல்லத்திலிருந்து கோட்டை நோக்கி அண்ணா தொழிற்சங்கத்தினர் பேரணியாக புறப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். சென்னை பல்லவன் இல்லத்தில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் 7 கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்லவன் இல்லத்திலிருந்து கோட்டை நோக்கி அண்ணா தொழிற்சங்கத்தினர் பேரணியாக புறப்பட்டிருக்கிறார்கள். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், 7 கோரிக்கைகளை அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. அது என்னென்ன கோரிக்கைகள்? அதிமுகவுடைய லிங்காக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணா தொழிற்சங்க சார்பாக பல்லவன் இல்லத்தில் கவன ஈர்ப்பு கோட்டையை நோக்கி பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் முக்கியமாக 7 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி பேரணியானது நடைபெற்றது. முதலாவதாக 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை அரசு உடனே தொடங்க வேண்டும். பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். ஓய்வு பெற்ற தொழிலாளர்களை பண பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும். காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும். தினக்கூலி, அதாவது கான்ட்ராக்டர் முறையில ஓட்டுநர் நடத்துவர் நிரப்பக்கூடிய பணிகளை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணா தொழிற்சங்கம் சார்பாக இந்த கோட்டையை நோக்கி பேரணியானது நடைபெற்றது. அதற்கு முன்பாக அவர் சங்கத்தினுடைய இலவாக இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற இல்லை என்றால் மக்களை திரட்டி, குறிப்பாக தொழிற்சங்க நிர்வாகிகளை திரட்டி போராட்டத்தையும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் என்றும் எச்சரிக்கை செய்தனர். அதை மீறி தமிழக அரசு, அதாவது கோட்டையில் இருக்கக்கூடிய போக்குவரத்துடைய செயலாளரை சந்திப்பதற்காக பேரணியாக சென்றனர். அப்போது காவல்துறையை தடுத்து நிறுத்தி அவர்களை மீறி சென்றால் என்று கூறினர். அதன் அடிப்படையில் தற்போது திரும்பி சென்று தலைமை சென்று வருகின்றனர். இருப்பினும் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது போராட்டத்திலும் பேரணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன்.